இருக்கிறத வச்சு சமைக்கணும், எல்லாருக்கும் பிடிச்சதா சமைக்கணும், நேத்திக்கு முந்தா நாள் செய்யாததா பார்த்து செய்யணும். நாம செய்யும் போது வீட்டில் இருக்கிற பொருளுக்கு அனுசரணையா செய்யணும். வெளிநாடுகள்ல இருக்கிற மாதிரி உள்ள போக சொல்லுது, டக்குன்னு 10 நிமிஷத்துலயே வந்துடும். ஏன்னா அதே ரொட்டி தான், அந்த ஆளு மூஞ்சி சுளிக்காம அதே தினம் சாப்பிட்றாரு, ஒரு கவலை இல்லை. நம்ம வீட்டில் நடக்குமான்னு சொல்லுங்க நீங்க. மற்ற நாட்டினுடைய உணவுகள் எல்லாம் நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ நூடுல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். எதை கொண்டு வந்தாலும் நம்ம ஊர் சுவையை உள்ள சேர்த்துருவோம். இந்த சைனாக்காரன் நம்ம ஊர்ல வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டா கிட்டத்தட்ட இறந்துருவோம். ஏண்டா இதுக்கு பேரடா நூடுல்ஸ், அவனால் நம்ப முடியாது. அது பேர் நூடுல்ஸ். ஆனால் நாம் என்ன செய்வோம், நாம் போகிற கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டு அதில் கொஞ்சம் மிளகாவை அரைச்சி போட்டு நாம் சேர்க்குற உப்பு, எப்பவுமே உப்பு நம்மளுடைய உணவில் ரொம்ப அதிகம். உப்பை அள்ளி கொட்டி அது மேலே முடிஞ்சால் கொஞ்சம் காரக்குழம்பையும் விட்டு, அதுக்கு பேர் மட்டும் நூடுல்ஸ். ஆனால் இப்படி விதவிதமாக நான் பார்க்க அத்தனை பேரும், நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க தான். நாங்கள் எல்லாம் அந்த முதுகில் பின்னாடி ஒன்றத்தை மாட்டிக்கிட்டு அங்கே ஒரு பைக்கை நிறுத்தி வச்சுட்டு அந்த ஹெல்மெட்டை அந்த பைக்லேயே பெட்ரோல் டேங்க் மேலே வச்சுக்கிட்டு தெருவுலேயே தான் சாப்பிட்றாங்க. நீங்கள் இதே மாதிரி ஜப்பானில் ஒரு ஆளை கூட நீங்கள் பார்க்க முடியாது. தண்ணீர் குடிப்பாங்களே தவிர தெருவிலே அவர்கள் நின்று சாப்பிடுவதே கிடையாது. அதுக்கு என்ன காரணம் என்றால், உணவுக்கான மரியாதை அது இல்லை என்பது அவர்களினுடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதி. அவங்கள பார்த்து முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரும் பாடம் இருக்கிறது. என்ன பாடம்னாக்க, அவங்க சாப்பிட்ற விதத்தை நீங்கள் அதை பற்றி படித்து பாருங்க, கூகுள் பண்ணுங்க. நீங்கள் முதல் விஷயம் என்ன தெரியுமா, நடந்துக்கிட்டே சாப்பிடவே மாட்டாங்க ஜப்பானில் ஒருத்தர் கூட. நீங்கள் போய் நீங்கள் ஜப்பானுக்கு போனால் பாருங்க, இல்லை நீங்கள் படத்தை பாருங்க. தண்ணி குடிப்பாங்க, வேற ஏதாவது குடிப்பாங்களே தவிர, இப்போ நாம் தெருவில் போகும்போதே தின்னுட்டே போகுது பழுது. அதுக்கேற்ற மாதிரி தெருவில் வித்துக்கிட்டே தானே இருக்காங்க. 1 கிலோமீட்டரில் நாம தான் நின்று தானே போகிறோம். நான் ஒரு நாள் எண்ணினேன், 1.5 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட 17 பிரியாணி கடை இருக்காங்க. இப்போ வேறு வழி இல்லாதவங்க நம்ம ஊரில் என்ன செய்வாங்க, ஆஃபீஸ்லேருந்து வராங்க, வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, வழியில் தாங்க சாப்பிட்ணும். ஆனால் அந்த உணவுக்கான மரியாதை அது அல்ல. ஜப்பானியர்கள் ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, அவர்களுடைய வீடுகளில் டைனிங் டேபிள் இருந்தால் கூட விருந்துகள் வருகிற போது தாழ்வான மேஜைகளை போட்டு தரையில் உட்காந்துட்டு தான் சாப்பிடுவாங்க. முதல்ல அவங்களால தரையில் உட்காந்துட்டு எந்திரிக்க முடியுது, அதுக்கே அவங்கள நம்ம பாராட்டணும். நம்ம ஊரில் தரையில் உட்காந்துருது, எழுப்பி விட 7 பேர் வந்திருக்கு. நம்ம அப்பத்தாலாம் ஒரு 70 வயசு 80 வயசு மட்டும் தரையில் உட்காந்துக்கிட்டு யார் துணை இல்லாமல் பளிச்சுன்னு எந்திரிச்சேன். அதெல்லாம் இனிமேல் நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? சந்தேகமாக தான் இருக்கு எனக்கு. ஜப்பானியர்களை பார்த்தீங்கன்னா அவங்க உணவிலேயே வந்து அதிகமான ஆயில் கண்டென்ட் கிடையாது. அதனால் கீழே உட்காடுறாங்க, எந்திரிக்கிறாங்க, தரையில் உட்காந்து தான் சாப்பிட்றாங்க. எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமாக அந்த சாப்பாட்டு முதல் கவளத்தை சாப்பிடுவதற்கு முன்னால் அந்த உணவை கொடுத்தவர்களுக்கு நன்றி என்று அவர்களுடைய மொழியிலே சொல்லிவிட்டுத்தான் அவர்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்படி மாறிட்டோம்னாக்க, அதை வீட்டில் சமைக்கிற பெண்களுக்கு தான் தெரியும். ஒரு நாளினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை காலையில் இன்னைக்கு என்ன சமைப்பது. இந்த அம்மாவுக்கு நடுராத்திரியில சின்னதுக்கெல்லாம் தூக்கம் வராது. நடுராத்திரியில் எந்திரிச்சு, ஐயோ நான் இட்லிக்கு மாவே வைக்கலையேன்னு நடுராத்திரியில சிலது அரைக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே இந்த பெரிய பிரச்சனை. அவர் வீட்டுக்காரர் பசங்கள்லாம் எந்திரிக்கிற மட்டும் காத்திருக்கும். என்னடா சமைக்கிறது இன்னைக்கு, என்னங்க சமைக்கிறது, வீட்டில் மாமியார் மாமனார் அத்தை என்ன அத்தை சமைக்க, என்ன பதில் சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏதாவது ஒன்று செய், ஏதாவது ஒன்று செஞ்சா, இதையா செஞ்ச, நீ தானே சொன்ன ஏதாவது செய்யின்னு. அவராவது பாவம், அவரால் வாயை திறந்து சொல்ல முடியாது, முகத்தில் தான் காட்டுவார். பிள்ளைங்க சொல்லிடும். 3rd டைம் இது இந்த வாரத்தில், 3rd டைம். என்னடா 3rd டைம்? இதே உப்மாவை நீ செஞ்சு 3rd டைம் இது. ஆனால் எனக்கு என்ன தோன்றும் என்றால், பெண்களினுடைய மூளையினுடைய எல்லா இழுப்பறைகளிலும் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கடுகு, மிளகு, தனியா
கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதைத்தான் போட்டு ஆடு. ஏன்னா வேற சிந்திக்கவே முடியாதுங்க. ஏன்னா சமையல் என்பது அவ்வளவு தூரம். சமைக்கிற வேலை பெரிய வேலை கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? சமைக்கிற சில வீடுகளில் ஆண்கள் சொல்லுவாங்க, என்ன நீ ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்குற, என்ன சமைக்கிறதுன்னு அவ்வளோ கஷ்டமா, இன்னைக்கு நான் பிரியாணி செய்கிறேன், உடனே அந்த அம்மா இருகை கூப்பி கும்பிடும், வேணாங்க நானே செஞ்சிடறேன். என்ன நீ ரொம்ப எப்போ பாரு நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, காலையிலேருந்து நான் எனக்கு எவ்வளோ வேலை, இன்னைக்கு நான் செய்கிறேன். செஞ்சிருவார், நல்லாவும் செய்வார், நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பிரச்சனை என்னன்னா அவர் செஞ்சு முடிச்சுட்டு அதை அண்டாவோ குண்டாவோ அதை வச்சுட்டு தலையை தொடச்சிட்டு போனவர் தான். இந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறமா 2.5 நாள் ஆகும் சமையல் ரூமை க்ளீன் பண்ணி முடிக்கிறது. எவ்வளோ நாள்? 2.5 நாள். இப்படியோ செய்யும் சமையல் ரூமை. அதனால தான் முதல்லயே விழுந்து கும்பிடுது, வேணாங்க நானே சமைக்கிறேன். இப்போ சமையல் என்பது நமக்கு ஒரு வாழ்வியல் நெறி. வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி உள்ள போக சொல்லுது, டக்குன்னு 10 நிமிஷத்துலேயே வந்துடும். ஏன்னா அதே ரொட்டி தான், அந்த ஆள் மூஞ்சி சுளிக்காம அதே தினம் சாப்பிட்றாரு, ஒரு கவலை இல்லை. நம்ம வீட்டில் நடக்குமான்னு சொல்லுங்க, நீங்க இருக்கிறத வச்சு சமைக்கணும், எல்லாருக்கும் பிடிச்சதா சமைக்கணும், நேத்திக்கு முந்தா நாள் செய்யாததா பார்த்து செய்யணும். நாம செய்யும் போது வீட்டில் இருக்கிற பொருளுக்கு அனுசரணையா செய்யணும். இப்போ ரொம்ப செலவழிக்க கூடாது, ரொம்ப மீஞ்ச கூடாது. இந்த வீட்டில் மகன்கள் இருக்காங்களே, திடீர்னு வந்து அம்மா கிட்ட, அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் வராங்கம்மா. இதெல்லாம் வந்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை தான் நான் சொல்றேன். ஏதோ ரொம்ப நாள் முன்னாடி இப்போ கூட அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் வராங்கம்மா. அன்னைக்குன்னு பார்த்தா அந்த அம்மா ரொம்ப குறுக்கு வலிக்குது, முதுகெல்லாம் பிடிச்சிருக்கு, இன்னைக்கு ஒரே ஒரு மிளகு ரசம் வச்சு ஒரு கத்திரிக்காய் கறி செய்யலான்னு சொல்லி பொரியல் செய்யலான்னு அந்த அம்மா சொல்லியிருக்கோம். அன்னைக்குன்னு பார்த்து 10 பேர் வராங்கம்மா. 10 பேர் 10 வந்து நிற்கும். அது எல்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு காலேஜில் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்து நிற்கும். ஆனால் அந்த அம்மா என்கிறவள் அவன் என்ன மேஜிக் செய்யறான்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க. எதை தூக்கி எதில் போட்டா, எதை எதோட சேர்த்தா, நேத்திக்கு செஞ்ச ஏதோ ஒன்றை எதோடையோ மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒன்றா மாற்றி இந்த 10 பேரும் வயிறார சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. அது அம்மா என்கிறவளால் மாத்திரமே. ஸ்கூலில் என்னோட படித்தவங்களை ஏதாவது தற்செயலாக நான் சந்திச்சாலோ இல்லை எங்கள் நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சியில் வந்து சில சமயம் அவங்க தொடர்பு கொள்ளுவாங்க. கேள்வி என்ன கேட்பாங்க தெரியுமா, உங்கள் அம்மா அன்னைக்கு ஒரு நாள் ஒரு புளிசோறு செஞ்சாங்களே அதை மறக்கவே முடியாதும்பாங்க. நம் வீட்டுக்கு வருகிற அத்தனை நண்பர்களும் நம்முடைய அம்மாவை அவர்களும் அம்மா என்று ஏன் கூப்பிட்டார்கள் தெரியுமா? நம்முடைய அம்மா நமக்கு போடுகிற சோற்றையும் நம் நண்பர்களுக்கு போடுகிற சோற்றையும் வேறுபடுத்தி போட்டவளாக ஒரு நாளும் இருந்ததில்லை. இதுக்கு ரிவர்ஸும் நடக்கும். பையன் வந்து ஒரு நாள் சொல்ல, அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் 6 பேர் இன்னைக்கு வர, ஒழுங்கா சொல்லு எவ்வளோ பேர் வராங்க? 6 பேர் கண்டிஷனாக வராங்கம்மா. கடைசியில் பார்த்தா 2 பேர் தான் வருவோம். இந்த அம்மா 6 பேருக்கு செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ சிலதெல்லாம் மிச்சம் ஆயிரும்ல, மிச்சம் ஆனதெல்லாம் எங்கே போகும்? குப்பை தொட்டிக்கு என்ன நினைக்கிறீங்க? வேற வேற பேரில் அடுத்த நாளில் நமக்கே வந்துச்சு. நம்மளால கண்டிஷனாக கண்டுபிடிக்க முடியாது இது நேத்தியோட மிச்சம்னு கண்டுபிடிக்க முடியாது. பேரை மாற்றும், கலரை மாற்றும், டேஸ்ட்டை மாற்றும், அதில் ஏதோ ஒன்றத்தை கலக்கும், புதுசாக உனக்காக தான் செஞ்சுருக்கேன். நாம் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. ஒரே ஒரு ஆளுக்கு தான் விஷயம் தெரியும், வீட்டில் இருக்கிற அப்பாவுக்கு. ஏன்னா அவர் பல முறை இதை அனுபவிச்சிட்டார். அதனால பல வீடுகளில் நாம் சந்தித்த நம்முடைய அம்மாக்கள் அவங்களுக்கு நல்ல வீசி போட்டு செய்யறதுன்னு எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க. கை நிறைய எடுத்து போடுறது, கை நிறைய எடுத்து அப்படி வசதி இருக்காதுங்க. எல்லா வீடுகளும் அப்படி வசதி இருந்ததா? வசதி இருந்தா கூட டு பி ஃப்ரூகல், அதாவது கம்மியாக செலவழிப்பது என்பதுதான் அவர்களினுடைய ரத்தத்திலேயே இருந்தது. வீசி போட்டு எடுத்து எல்லாத்தையும் நல்லா செய்ய மாட்டாங்க. குறைவான செலவில் நிறைவாக நம்முடைய வயிறுகளை நிரப்பினார்கள். அந்த உணவு நம்முடைய தட்டுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்களை நாம் மதிக்கிறோமா என்ற கேள்வியை இன்றைக்கு உங்கள் முன்னால் இந்த அரங்கத்தில் நான் வைக்கிறேன். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் 3 மாதம் 4 மாதத்துல முதல்ல அந்த பாப்பாக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிற போது இன்றைக்கு தாய்மார்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு, ஃபோன் அந்த குழந்தையோட கையில் கொடுத்து சாப்பாடை கொடுக்குறாங்க.
அதுவும் ஃபோனை பார்த்தா நல்லா சாப்பிடுது, பார்த்துக்கிட்டே இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, நிறுத்த மாட்டேங்குது. அதுவும் இந்த கோகோ மெலன் ஒன்று, சின்ன பிள்ளை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், இந்த கோகோ மெலன் ஒன்று இருக்குது. அது ஓடாத நாடே இந்த உலகத்தில் கிடையாது. எல்லா சின்ன பிள்ளையும் அதை பார்த்துட்டு தான் சாப்பிடுது. இதில் என்ன ஒரு மிகப்பெரிய தவறை நாம் செய்கிறோம் என்றால், அந்த குழந்தைக்கு நீ சாப்பிடணும்னா எதையாவது பார்த்துட்டு தான் சாப்பிடணுன்ற ஒரு வழக்கத்தை நீங்கள் 3 மாசத்துல 4 மாசத்துல 6 மாசத்துல ஏற்படுத்திட்டீங்கன்னா, அது எவ்வளவு நாளானாலும் அந்த வழக்கம் மாறவே மாறாது. உன்னுடைய தட்டிலே இருப்பது என்ன, அது இங்கே வருவதற்கு எத்தனை பேர் பாடுபட்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு வணக்கம் சொல்லி, அவர்களுக்கு நன்றி சொல்லி, இது ஒரு கலாச்சாரத்தினுடைய ஆணி வேராக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் தான் உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தோரே, அன்னதாத்தா சுகீபவ எல்லா மொழியிலும் இருக்கு. தெலுங்குல இருக்கு, கன்னடத்தில் இருக்கு, மலையாளத்தில் இருக்கு. இது இல்லாத மொழியே கிடையாது. யார் எனக்கு சோற்றை கொடுத்தார்களோ அவர்கள் நன்கு வாழ வேண்டும். ஏன்? அவர்கள் எனக்கு உயிரை கொடுத்தவர்கள். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால், மற்றவர்களினுடைய வயிறு நிறைய வேண்டும் என்பதற்காகவே வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். பசித்த வயிறுகளுக்கு சோறு போடுவதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று நினைத்து வாழ்ந்தவர்கள் அத்தனை பேர் இருக்கிறார்கள். நம்முடைய கிராமங்களில் நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் கண்ணார பார்த்துருக்கேன். பெரும்பாலும் கிராமப்புறங்களில் இரவு சோறை திண்ணையில, வாச திண்ணையில வச்சுதான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கோம், அந்த பாட்டியோ அந்த அப்பத்தாவோ சாப்பிடு, தெரு வழியா யாரோ போவாங்க, யாருன்னே தெரியாது, எப்ப வந்து சாப்பிட்டுட்டு போகுது அப்படின்னு தான் கேட்பாங்க. அதாவது நம்ம வீட்டில் ஒரு வழக்கம் உண்டு, இந்த சோத்துல தண்ணி ஊற்றிடுவாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு சோத்துல தண்ணியை ஊற்றி வைப்பாங்க. என்னங்க ஒத்துருமை, அந்த அம்மா மாத்திருந்தா தலையாட்டு. இப்பெல்லாம் அந்த வழக்கம் கிடையாது, முன்னாடி அது உண்டு. எல்லாம் சாப்பிட்டீங்களா, ஏய் அப்பா சாப்பிட்டாரா, தாத்தா சாப்பிட்டாரா, அப்பத்தான் சாப்பிட்டுச்சா, சரி தண்ணியை ஊற்றிடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு வேலை க்ளோஸ். அதோட சோத்துல தண்ணியை ஊட்டிட்டீங்கன்னா வேலை அன்னையோட முடிஞ்சுது. ஆனால் கிராமப்புறங்களில் வாசலில் ஒரு கிழவி உட்காந்துருக்கும். அந்த கிழவி யாருமே மதிக்க மாட்டாங்க. அந்த மருமகள் தான் வந்து தண்ணி ஊற்றுறவ. எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க, அத்தை நான் சோத்துல தண்ணி ஊற்ற போகிறேன், இருமா கடைசி பஸ் போன உடனே தண்ணி ஊற்றலான்னு சொல்லும். இப்போ கேட்டுட்டு இருந்தா நமக்கு புரியாது, கடைசி பஸ் போகிறதுக்கும் சோத்துல தண்ணி ஊற்றுறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்கு. கடைசி பஸ்ஸில் ஒருத்த அந்த ஊரில் வந்து இறங்குவான், அவனுக்கு அந்த ஊரில் சாப்பிட்றதுக்கு பெரிய ஹோட்டல்லாம் எதுவும் இருக்காது. அப்படி யாராவது விருந்தாளி வந்தா அவன் வயிறு கூட வாடக்கூடாது என்று நினைத்த ஒரு கலாச்சாரம் தான் தமிழ் நிலத்தினுடைய கலாச்சாரம். நம்முடைய 50 காவியங்கள் என்று நாம் போற்றுகின்ற தமிழ் இலக்கியத்தினுடைய மணிமகுடங்களுள் ஒன்றாக திகழ்வது மணிமேகலை. நாம் சிலப்பதிகாரத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு மணிமேகலையை பற்றி நாம் பேசுவதில்லை. பல காரணங்கள் அதற்கு. சிலப்பதிகாரத்தினுடைய கதை ஓட்டமே உணர்ச்சி மயமானது. அவங்க சொன்னாங்கல்ல, பட்டிமன்றத்தில் பெண்களுக்காக ஒரு குரல் ஒலித்ததுன்னு. அது என்னுடைய குரல் முதல் குரலே அல்ல. அப்படி ஒலித்த முதல் குரல் கண்ணகியினுடைய குரல். 1800 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை ஒரு எழுத்தாளர் படைத்திருக்க முடியும் என்பதை கற்பனையிலே கூட நம்மால் நினைத்து பார்க்க முடியாது. ஆனால் படைக்கப்பட்டிருக்கிறாள் கண்ணகி. அவ வீட்டை விட்டு வெளியில வந்த பழக்கம் இல்லாதவன். அவன் கால் வெளியில வச்ச உடனே மதுரை வந்துருச்சான்னு கேட்கிறா. இன்னும் இப்பதான் கிளம்பி இருக்கா. அவளுக்கு மதுரைக்கும் புகாருக்கும் வித்தியாசம் தெரியாது. வாயத்திறந்து பேசியவள் அல்ல. கோவலனை பார்த்து நீலாம் நல்லா இருப்பியாடா, நாசமா போவா என்று கூட அவள் சொல்லவில்லை. மனசுக்குள்ள கூட நினைக்கல. சில மனசுல நினைச்சு வெளியில சொல்லாம இருக்கிறது வேற, மனசுல கூட நினைக்கல. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னா, பொன்றா ஒழுக்கம் புரிந்தீர் என்று கோவலனை சொல்லுகிறார். நீ செஞ்ச வேலை சரியில்லை. அவ்வளவு சற்றுலா, அவ்வளவு மென்மையா. இப்படி மென்மையாக இருந்த கண்ணகி, அவ காதில் அந்த செய்தி வந்து விழுகிறது, கோவலன் கொல்லப்பட்டான், தவறான நீதி வழங்கப்பட்டது என்ற செய்தி வந்தது. கண்ணகி அப்படியே கீழே விழுந்தா. இளங்கோவடிகள் சொல்லுகிறார், விழுந்த கண்ணகி வேறு, எழுந்த கண்ணகி வேறு. விழுந்த கண்ணகி பேச பயப்பட்டவ, எழுந்த கண்ணகி மன்னனை எதிர்நோக்கி கேள்விகள் கேட்கிற அளவு வீரமாயிருந்த பெண். இவ்வளவு கலர்ஃபுல்லான, இவ்வளவு பிரம்மாண்டமான வீரம் செறிந்த கண்ணகியை கொண்ட காரணத்தினால சிலப்பதிகாரம் பேசப்பட்டது. ஆனால் எந்த காரணத்தினாலும் அந்த அளவு மணிமேகலை பேசப்படவில்லை. ஆனால் மணிமேகலையினுடைய மைய பொருள் உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் தமிழ் அறிந்த மக்கள்.
மணிமேகலை மாதவியினுடைய மகள் என்பது உங்களுக்கு தெரியும். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள். மாதவி கோவலன் இறந்தான், கண்ணகி இந்த மாதிரி வழக்கு தொடுத்து அப்படியே கிளம்பி போயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனேயே அவள்கிட்ட இருந்த செல்வங்கள் அத்தனையையும் கொண்டு போய் தானத்துக்கு கொடுத்து விட்டு துறவு பூண்டாள் மாதவி. மாதவி துறவு பூண்ட போது தன்னுடைய மகள் மணிமேகலை, அந்த மணிமேகலை அப்போ பூ தொடுத்துட்டு இருக்கு. பூ தொடுத்துட்டு இருந்தா சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளைன்னா ரொம்ப சின்ன பிள்ளை, டீனேஜ்ல இருக்கிற பொண்ணு பூ தொடுத்துட்டு இருக்கா. அப்ப மாதவி சொன்னா, இவள் கற்பு தெய்வம் கண்ணகியினுடைய மகள் என்று தன்னுடைய மகளை மாதவி அறிமுகப்படுத்துகிறார். அவ வயத்துல பிறந்த பிள்ளை, ஆனா எம் பிள்ளைன்னு சொல்லாம கண்ணகியினுடைய மகள் என்று ஏன் சொன்னால் தெரியுமா? எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னான்றதான் முக்கியம். ஏனென்றால் மாதவி ஒரு கணிகை என்ற காரணத்தினால் மணிமேகலையை நாட்டியம் ஆடுவதற்காக, என அன்றைக்கு நாட்டியம் ஆடியவர்கள் எல்லாருமே அந்த கணிகையர் குலத்தை சேர்ந்தவர்கள். அன்றைக்கு அவளை அந்த தலைக்கோலி கொடுத்து அவளுக்கு நாட்டிய அரங்கேற்றம் நடக்க வேண்டும் என்று மன்னனுடைய அவையிலிருந்து தூது வந்தது. அப்ப மாதவி சொன்னா, இவள் என் மகள் அல்ல, கண்ணகியின் மகள். ஏன் சொன்ன? ரெண்டு காரணம். ஒண்ணு, என்னுடைய மகள்னா தான் இவ குலத்தொழில இவளு செய்வான், தப்பா நினைச்சுப்பீங்க. என் மகளோட கற்பு தெய்வத்தினுடைய மகள், முதல் காரணம். ரெண்டாவது காரணம், அந்த கண்ணகி அந்த பாண்டிய மன்னனையே அந்த பாடுபடுத்தினானா, அவளுடைய மகளான இவள் ஒன்னை என்ன பாடுபடுத்துவாடா? உள்ளே இருக்கிற பொருள், அந்த பொருள். அந்த மணிமேகலைக்கு பல துயரங்கள் வந்தது அந்த அரசனுடைய மகனினால். இந்த அரசனுடைய மகன் இவளை அடையணும்னு நினைச்சான். அப்போ மணிமேகலா தெய்வம் அவளை மணிபல்லவ தீவுக்கு கொண்டு போனது. அங்கேதான் அவளுக்கு கிடைத்தது அந்த அமுத சுரபி. அந்த அமுத சுரபியை கொண்டு பசித்த அத்தனை உயிர்களுக்கும் உணவு கொடுக்கின்ற ஒரு தெய்வ பெண்ணாக மணிமேகலை மாறினாள் என்கின்ற காப்பியம் இந்த தமிழ் நிலத்திலே எழுந்து 1800 ஆண்டுகள் ஆகி இருக்கின்றன என்றால், உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தோர் என்ற தத்துவம் எத்தனை காலமாக இந்த மண்ணிலே இருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த பசி என்ற உணர்வை பற்றி நம்ம பேசினோம். அதை வச்சு மிக மிக சிறப்பான சிறுகதைகள் தமிழிலே வந்திருக்கின்றன. நான் ஒரு கதை இங்க சொல்றேன், புதுமைப்பித்தனுடைய கதை. கணவன் மனைவி ரெண்டு பேரும், அவனுக்கு சரியா வேலை இல்லை, அதனால வீட்டில் காசு இல்லை. எவ்வளவு காசு இல்லைன்னா ஒரு ஸ்டேஜில் சமையலே செய்ய முடியல வீட்டில். ரெண்டு பேருக்கும் பசி, என்ன செய்வது? ஆனா வறுமை இருக்கிற குடும்பங்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? அந்த வறுமை வெளியில தெரியாதபடியே பெருமைக்கு எருமை மேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க, வெளியில அது தெரியாதபடியே வாழ்வார்கள். அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அந்த பொண்ணு சொல்றா, இது இப்பவும் நவராத்திரி சமயம் தான், இந்த கதை நடந்ததும் நவராத்திரி சமயம் தான். இப்ப நவராத்திரி நடந்துட்டு இருக்கு, கொலு வச்சிருக்காங்க உங்க ஃப்ரெண்டு வீட்டில். கொலு பார்க்க போனாக்க அப்ப சாப்பாடு போடுவாங்க, நம்ம கொலு பார்க்க போற மாதிரி போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லி மனைவி சொல்றான். கணவன் சொல்ற, நல்ல யோசனை, அவங்க நம்ம கூப்பிட்டுருக்காங்க, கோலு பார்க்கவான்னு கூப்பிட்டுருக்காங்க, போல. ரெண்டு பேரும் போயிட்டாங்க. அவனை விட அவளுக்கு பசி அதிகம், அவளுக்கு ரொம்ப பசிக்குது. போன உடனே சாப்பிட மாட்டோமான்னு தேடிட்டு போறாங்க. ஆனா அங்க இந்த கோலுவுக்கு பாட சொல்லுவாங்க. நீ ஒரு பாட்டு பாடுற நிலைமையில இருக்கா இவ, சோத்த போடுறா முதல்ல. சரின்னு ஒரு பாட்டு பாடுறா, ரொம்ப நல்லா பாடுறிய, இன்னொரு பாட்டு பாடு. இவ பசியில செத்துட்டு இருக்கா இவ, இன்னொரு பாட்டையும் பாடுறா. சரி சாப்பிட போலான்னு அந்த வீட்டம்மா சொல்லுது, அப்பா கூப்பிட்டாங்கடா சாப்பிட. அவளுக்கு கையெல்லாம் நடுங்குது பசியில, சாப்பிடலான்னு போறா. அப்ப அந்த அந்த பொண்ணு சொல்றா, ஆண்கள் எல்லாம் முதல்ல சாப்பிட்டோம், நானும் நீயும் பரிமாறிட்டு பிறகு சாப்பிடலான்னு சொல்றோம். நான் இந்த இடத்துல கொஞ்சம் கதையை நிறுத்துறேன். இந்த வழக்கை எங்கிருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல. அந்த பெண்ணு தான் சமைக்குது, அதுதான் சுத்தம் பண்ணுது, அதுதான் எல்லா வேலையும் முடிக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அதை வச்சு சாப்பிட வச்சுட்டு மற்றவங்களும் அதுக்கு பிறகு சாப்பிடணும். ஆனால் அப்படி ஒரு வழக்கம் நம்மில் இல்லை. இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு அவ எல்லாருக்கும் பரிமாறிட்டு அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு அதுக்கு பிறகுதான் அவ சாப்பிடணும். அந்த பெண்ணு வேற வழி இல்லை, சரிங்க பரிமாறிட்டு அப்புறம் சாப்பிட்றேன். அந்த வீட்டுக்காரம்மா முதல்ல எல்லார் இலையிலையும் பாயசத்தை வச்சுது. இவ கணவனு சாப்பிட உட்காந்துருக்கான். இவ கணவனுக்கு சாப்பிட மனசு இல்லை. அவனுக்கு தெரியும் அவன் மனைவிக்கு எவ்வளோ பசி இருக்குன்னு தெரியும், அவளை விட்டு சாப்பிட அவனுக்கு மனசு இல்லை. ஆனால் வேற வழி இல்லை, இந்த எல்லாருக்கும் பாயசத்தை வைக்குது, சோத்தப்போ வைக்குது. நெய் ஒரு கப்பில் வச்சு இந்த பெண்ணிட்ட கொடுத்து, நீ எல்லாருக்கும் நெய் போடுமான்னு சொல்லுது.
இவன் ஒவ்வொரு இலைக்குமா ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டே வர. அவள் வீட்டுக்காரனுடைய இலையில நெய்யை எடுக்க போகும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், இதுக்கு தான் ஏன் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குன்னா. என்ன பழமொழி? ஊரா வீட்டு நெய்யே என் பொண்டாட்டியோட கையே. அதாவது அந்த அந்த பழமொழி என்னன்னா, மற்றவங்க வீட்டு நெய் இந்த அம்மா எடுத்து தாராளமாக கணவனுக்கு போட போகிற போது அந்த பழமொழியை சொல்லலாமா? சில பேருக்கு எந்த நேரத்தில் எதை சொல்றதுன்னு தெரியாது, ஆனால் சொல்லுவாங்க. அதை எடுத்து போட அப்படியே நிறுத்திக்கிட்டா. ஒரு ஸ்பூன் நெய் போடுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு சொட்டு நெய்யை எடுத்து தன்னுடைய கணவனுடைய இலையில போட்டா. புதுமை பித்தன் கதை இப்படி முடிச்சாரு. ஒரு சொட்டு நெய்யை ஊற்றினால் அவனுடைய இலையில் 2 சொட்டு நீர் விழுந்ததுன்னு எழுதுங்க. இந்த 2வது சொட்டு எங்கிருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியும் தானே. அவள்